மற்றும் நோக்கம் திரு கேடி சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள் அனைவருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் பின்னால் மாணவர்கள் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க இருக்கும் எங்களுடைய சிற்பிகளாகிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக அரசால் இப்போ முன்னெடுத்து நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வுடைய முக்கிய நோக்கம் தலைப்பிலே இருக்குது, உயர்கல்வியை எங்கள் இலக்கு. பள்ளி படிப்பு என்பது ஒவ்வொரு மாணவனுக்கும் மிகவும் முக்கியமானது. அந்த பள்ளி படிப்பு மட்டும் போதாது, பள்ளி படிப்பிற்கு அடுத்தபடியாக ஒரு கல்லூரி படிப்பு கட்டாயம் வேண்டும். ஏதாவது ஒரு உயர்கல்வி படித்தாக வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உயர்கல்விய நோக்கத்தை பற்றி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தமிழக அரசுடைய திட்டங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நான் முதல்வர் அப்படின்ற ஒரு சிறப்பான திட்டத்தினுடைய நோக்கமே உயர்கல்வி அனைத்து மாணவர்களும் பெற வேண்டும். ஸோ பள்ளி படிப்பை முடித்த அனைத்து மாணவர்களுமே உயர்கல்வி பெற வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான நோக்கமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதனுடைய முன்னெடுப்பாக தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ தற்சமயம் +2 படிச்சுட்டு அடுத்த கட்டத்தில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வியை சிறப்பாக முடிக்க வேண்டும். ஏன்னா இப்போ பள்ளி படிப்பு என்பது ஒரு அடித்தளமான ஒரு பேஸ் மட்டும்தான். நீங்கள் அது மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்லூரி படிப்பை முடித்தாக வேண்டும். அது பட்ட படிப்போ அல்லது பட்டய படிப்போ டிப்ளமோ படிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கல்வி நீங்கள் பெறும்போது தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் போட்டித் தேர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த துறையில் தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் போட்டித் தேர்வு இன்றி வேலை வாய்ப்பு தேர்வு என்பது மிகவும் அரிதான செயல் ஒன்று. ஸோ அப்போ அந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்போ இல்லை அதாவது காமர்ஸ் குரூப்போ அல்லது மேத்ஸ் பயோ குரூப்போ எந்த குரூப் படிச்சினாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பான துறையை தேர்ந்தெடுப்பதற்கான தருணம் இந்த தருணம் தான். உங்களுக்கான இலக்குகளை தீர்மானித்து செல்லுங்கள். இங்கிருந்து பள்ளி படிப்பு முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வேண்டும். எந்த கல்லூரியில் எந்த படிப்பு நம்ம சேர போறோம், அந்த படிப்பு பற்றியான முழு வரையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இதற்காக தான் தமிழக அரசு ஒவ்வொரு வாரமும் அதற்காக ஒரு பீரியடை ஒதுக்கி இருக்குது. ஸோ உயர்கல்விக்கான ஒரு வகுப்பு ஒதுக்கி அதற்கு உயர்கல்வி சார்ந்த இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த புரிதல் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம பள்ளியில படிச்சுட்டு கல்லூரியில உயர்கல்வி படிச்சுக்கூடிய மாணவருடைய அவருடைய பங்களிப்பு நம்ம கேட்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரிலாம் படிச்சோம்னாக்கா எந்த கல்லூரியில என்ன கட் ஆஃப் கிடைக்கும், இந்த மதிப்பெண்கள் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி எல்லா புரிதலோட நீங்க மாணவர்கள் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அடுத்து உயர்கல்விக்கு போறோம். அதற்கான நோக்கமாக தான் இன்னைக்கு உயர்கல்வியை எங்கள் இலக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வு தமிழக அரசால் நடத்தி கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த உயர்கல்வி சார்ந்த கண்காட்சி ஒன்று நம்ம பள்ளியோட ஏற்படுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் தீர்வு காணும் விதமாக உயர்கல்வி சார்ந்த கல்வி கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொரு துறையிலுமே இப்போ காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்கன்னாக்கா ஆஃப்டர் +2 உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மேக்ஸ் குரூப் படிச்சீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு என்னென்னலாம் நீங்க கோர்சஸ் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் இருக்குது, அந்த நுழைவுத் தேர்வை எப்படி விண்ணப்பிப்பது, உயர்கல்விக்கு சேருவதற்கான என்னென்ன சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது, நம்மளுக்கு கல்வி கடன் என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிக மிக முக்கியமான ஒன்று தமிழக அரசால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற 7.5 ரிசர்வேஷன். 7.5% இடஒதுக்கீடு அப்படின்னா என்ன, 7.5% இடஒதுக்கீடு எந்தெந்த படிப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழக அரசு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு அரசு பள்ளி மாணவராக நீங்க அடுத்து கல்லூரிக்கு போய் சேர்ந்தீங்கன்னாக்கா மாணவிகளுக்கு புதுமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வழங்குறாங்க தமிழ் புதல்வன் திட்டம், அதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான எல்லா திட்டங்கள் சார்ந்தும் கல்வி கடன்கள் சார்ந்தும் உயர்கல்வி சார்ந்தும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வான விதமாக தான் இன்றைய நிகழ்வு உயர்கல்வியை எங்கள் இலக்கு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்திட்டு. அதை சார்ந்து நம்மளுக்கு நீங்க கல்வி கண்காட்சி பார்வையிட போறீங்க, ஒரு தலைமையாசம் உயர்த்த போறாரு, ஆசிரியர் உங்களுக்கு சொல்ல போறாங்க. எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் விதமாக தான் இந்த நிகழ்வு நடக்கப்படுகிறது. ஸோ மீண்டும் அடுத்த கட்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கல்வி கண்காட்சி பார்வையிட போறோம். அதே மாதிரி வெளியில மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க உயர்கல்வி
கனவுச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வச்சிருக்கோம். உங்களுக்கு அடுத்தது இலக்கு என்னவா நீங்க வந்து நினைச்சிருக்கீங்க? உங்க மகன் வந்து என்னவாகணும் நீங்க ஆசைப்படுறீங்க? மாணவர்கள் பெற்றோர்கள் எழுதலாம். அதே மாதிரி மாணவர்கள் நான் அடுத்தது இதுதான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எய்ம் என்ன, அதை வந்து நீங்க எங்களுக்கு சொல்லி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு இடம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த நிகழ்வாக எடுத்து போடுது. நீங்கள் பார்க்கலாம். நன்றி. நிகழ்வின் தலைமை உரையை ஏற்று நடந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற +2 முடிச்சுட்டு போற பசங்க அனைவருமே வந்து ஒரு நல்ல கல்லூரியில அவங்க சேர்ந்துடணும். அதான் நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பள்ளியில சேர்ந்த ஒரு 10 நாள்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரி பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்டூடெண்ட் 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. அது முதல் ஆண்டு படிச்ச பொண்ணு, மே மாதத்துல அதுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட் இன்னும் மேற்படிப்பு சேரல, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து என்கொயரி பண்றாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கான கோர்ட்ல அந்த கேஸ் நடந்துருக்குது. இப்போ அடுத்து எப்போ என்கொயரி கூப்பிடுறாங்களோ அப்போ அந்த அந்த பொண்ணுக்கு 18 வயசு, +2 வரைக்கும் அவங்க படிக்கிற பசங்க அடுத்து கல்லூரிக்கு அவங்க போயிடுச்சு. அதுதான் அவரோட நோக்கம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கும் நம்ம பிள்ளைகளை பற்றிய ஒரு கனவு இருக்கணும். அதுக்காக தான் இப்போ கனவு போதையும் ஒரு வெளியே வச்சிருக்கிறோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்கள் பிள்ளைகள் என்ன ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் இப்போ எழுத போறீங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் தனியாக ஒரு பலன் வச்சிருக்கோம். அதுதான் அவங்களுடைய கனவுகள். கண்டிப்பாக உங்களுடைய கனவு தான் வந்து உங்களை என்ன பண்ணோம், எதிர்காலத்துக்கு ஒரு அந்த மாதிரியே கொண்டு போகணும். உதாரணமாக என்னைய எடுத்துக்கலாம். நான் 88-96 வருஷத்துல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி செய்யார் காலேஜில் படித்தேன். அவங்க படிக்கும் போது பேரல் பார்ட்டின்னு ஒன்று நடக்கும். அந்த பார்ட்டியில் நான் சொன்ன வார்த்தை, எதிர்காலத்தில் நான் ஒரு ஆசிரியராக மாறுவேன். இந்த செய்யார் பாய்ஸ் ஸ்கூலில் வந்து நான் சீட்டில் உட்காருவேன். அந்த சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து என்னை அடுத்த கட்டியமாக ஆசிரியராக கொண்டு போச்சு. நான் செய்யார் பாய்ஸ் ஸ்கூலில் எக்ஸாமே நான் நடத்திட்டேன். என்னுடைய இலக்கை நோக்கி நான் அடைஞ்சிட்டேன். அதனால தான் மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரணும்னா, அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கணும், அந்த இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கணும். பெற்றோர்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இதுதான். ஒரு கனவை வச்சுக்கிட்டோம், அந்த கனவுக்கு அவங்க போகணும். அந்த கனவு என்னன்னு அவங்க வெளியே அவங்க தெரிவிக்கலாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அதே மாதிரி என்னென்ன படிப்பு இருக்குது, என்னென்னலாம் உதவி கிடைக்குது, அதுக்கும் என்ன பண்ணியிருக்கோம், கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் பார்க்குறீங்க. இந்த ஆண்டு நம்ம பள்ளியில் 56 மாணவர்கள் +2 படிக்கிறாங்க. அந்த 56 பேரும் பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்க 56 பேரும் அடுத்து ஏதோ ஒரு கல்லூரியோ ஐடியோ பாலிடெக்னிக்கோ எங்கேயோ ஒரு நல்ல கல்லூரியில் அவங்க சேராங்க. அதற்கு உதவும்படி பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நிர்வாக ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்கள், இந்த நிகழ்வுக்கு சொன்னவுடனே உங்கள் பிள்ளைகள் மீது பற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எனதுமை மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை விளக்கத்தை தெரிவித்துள்ளேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துறதா நாங்கள் படிக்கிற கூட இது போல அவேர்னஸ் கிடையாது, இந்த விழிப்புணர்வு கிடையாது. என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம், பிஏ படிக்கலாமா, பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கலாமா, இல்லை இன்ஜினியர் படிக்கலாமா, இல்லை டாக்டர் படிக்கலாம், அந்த அவேர்னஸே கிடையாது. நாங்களாம் அடிஷனை வச்சு நாங்களே வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டு
அதன் மூலமா மாணவர்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறாங்க. பேரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துது அரசு. அதுக்குள்ள உயர்கல்வி வழிகாட்டி மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் முதல்வன் அப்படின்னு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த ஆட்சி. அதுக்கப்புறம் இப்போ உயர்கல்வி வழிகாட்டி, உயர்கல்விக்கு எங்களுடைய இலக்கு அப்படின்னா பல்வேறு வகையில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில், பெற்றோர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டம்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசு. அந்த வகையில் அதுக்கு என்னென்ன வேணும், என்ன படிக்கிறோம் நமக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணோம், போனது போச்சு படிக்கல சார், நீங்கள் அடுத்த கூட படிக்கல பார்க்க முடியல. இப்போ பார்த்தோன்னா எங்களுக்கு இப்போதான் அந்த அக்கறை வந்துருக்குல போனது போட்டு இதுக்கப்புறம் இருக்கிற நேரத்தில் இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதத்துக்குள்ள அதுக்குள்ள ப்ராக்டிலாம் வரும். அதுக்காக அந்த யூனிட் டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ரவுண்ட்ஸ் விட வர முடியாது சொல்லிட்டு காலையில் காட்டி எழுந்து படிக்க சொல்லி ஃபோன் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு வந்துருக்க பேரண்ட்லாம் ஒரு சிலர் தெரியும். இப்போ இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா வெளியால ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு ஒரு வீட்டில். நான் ஃபோன் பண்ணால் டிவி ஓடி குழந்தை பக்கத்தில் படிச்சிருக்கு. ஆனால் எழுதிட்டு இருக்கு குழந்தை 4 மணிக்கெல்லாம் எழுந்து. நான் ஃபோன் பண்ணுறோம்னா கரெக்டாக 4 மணிக்கு எழுந்து உட்காந்து படிச்சிருக்கு. ஆனால் அவங்க அப்பா டிவி வச்சு பார்த்துருக்காரு. பேர் சொல்ல விரும்பல. அதுபோல எத்தனை 4 மணிக்கு ஒரு பேரண்ட் டிவி பார்க்கலாம் சொல்ல பார்ப்போம். இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த கருத்துக்காக சொல்லி உங்கள் மாணவர்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு டிவியோ இல்லை செல்லோ பார்க்க முடியாமல் நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து படிக்கிறதா என்ன படிக்க ஏது படிச்சு கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி படிச்சுனாக்கா மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். அதுக்காக தான் இது என்ன படிக்கலாம், எந்த உயர்கல்விக்கு போகலாம், பிஇஏ போகலாமா, இன்ஜினியர் படிக்க போகலாமா, இல்லை டாக்டர் பார்க்கலாமா, டாக்டர் அடிக்க போகலாமா, இல்லை உங்களுக்கு முடிந்த பிஎஸ்சி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது. நிறைய கோர்ஸ்லாம் வேலைக்கு போகக்கூடிய அவங்க கோர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுக்கு உங்கள் மகனுக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆசிரியர்கள் கருத்துக்களை வழங்குவார் ரொம்ப வேண்டிக்கொள்கிறேன். இதில் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, மாணவர்கள் நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் காலையில் ஒரு 3 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து உட்காந்துடும். ஒரு 1/2 hour 4 மணிக்கு பர்ஃபெக்டாக படிங்க. இங்கே 7 மணிக்கு கிளாஸ் வர வைக்கிறோம். அதனால டீச்சர்ஸோட போட்டி வரணும். மாணவர்கள் அந்த போட்டி வரல. பேரண்ட்டை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பிச்சு படிக்க வைங்க, டெஸ்ட் எழுத வைக்கிங்க. அதே சமயத்தில் என்னன்னு சொல்லி கண்காணிப்பு செல் பார்த்தா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு செல்லையும் அனுப்புகிறோம். அதுக்காக செல்லை பார்க்க விடாதுன்னு சொல்ல, படிப்பு சம்பந்தம் பார்க்க செய்யுங்க. டிவிலாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, படிக்க வைங்க. இப்படி இருந்தால் ஈஸியாக உங்கள் மாணவர்கள் நல்லா படித்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் எந்த படிக்கும் விருப்பம் அந்த ஏவுக்கு சொல்லியிருக்க அவேர்னஸ் பிரகாரம் உங்கள் குழந்தைகளை அந்த நீங்கள் நினைக்கிற உங்கள் பிள்ளைகள் நினைக்கிற அந்த படிப்புக்கு அந்த கோர்ஸுக்கு ஈஸியாக செலக்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா 7.5 அது போட்டால் ஈஸியாக கவர்மெண்ட் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள் நிறைய அந்த கட் ஆஃப் வாங்கினா கூட நம்ம பிள்ளைங்கள் 7.5 இவங்க முதல் நிற்கிறாங்க. இப்போ அந்த வகையில் அரசு நமக்கு வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது எளிய குடும்பத்தில் ஒரு மாணவர்கள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியரோ ஆகுறதுக்கான திட்டங்களை வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்செல்லாம் கொடுத்து படிக்க வச்சு எங்கேயோ போய் வரோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு 7.5 அந்த கோட்டாவில் அவங்க போய் முதல் நிற்கிறாங்க. ரொம்ப பாராட்டு. எல்லா வகையிலையும் பெரிய கோர்ஸ் பெரிய நம்மளால படிக்க முடியாத அந்த கோர்சஸ்லாம் இல்லை. இந்த பிள்ளைகள் போய் படிக்க செலக்ட் ஆகி போகிற இடத்துல கொஞ்சம் 30,000 40,000 ஆகக்கூடிய அளவில் லோன். அந்த பிள்ளைகள் கவர்மெண்ட் லோன் கொடுக்க சொல்லியிருக்கு. 11.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த கஷ்டமாக தேவையில்லை, அந்த குழந்தைங்க லோன் வாங்கி அவங்க படிச்சிடணும். அந்த கடனை அவங்க வேலைக்கு அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்திருக்கு. அந்த வகையில் உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையை பயன்படுத்தி முதல்ல இப்போ தேவை படிப்பு, நல்ல படிப்பு, நல்ல மார்க் வந்ததுக்கான மோட்டிவேஷன் நீங்கள் செய்யுமாறு ரொம்ப வேண்டி கேட்கும்போது நன்றி வணக்கம். மாணவர்கள், பெற்றோர்கள், என்னுடைய அன்பான ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பள்ளியில் படிச்சுட்டு போனேன். நான் இப்போ இங்கே படிக்கிறது ராஜேஷ் இன்ஜினியரிங் காலேஜ். அதாவது அக்ரிகல்ச்சரில் ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது பகுதியான டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி. இப்போ நான் இங்கே பேசுகிற டாபிக் என்னென்னா கல்வியின் முக்கியத்துவம். இப்போ கல்வியின் முக்கியத்துவம் என்னென்னா, அதாவது கற்க நன்றி பிச்சை குடியும் கற்க நன்றி. பிச்சைத்தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது யாரு? அதிவீர ராமபாண்டி நருங்கம்பையில். அதாவது இப்போ மாத்திருக்கு தொடர்ந்து உருவம் அறிவு. அதாவது இப்போ எல்லாருக்கும் அறிவு ஒரே மாதிரியா இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் வடகிழமாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். அதாவது எல்லாருக்கும் அறிவு இருக்குது, ஆனால் அதை அறியாமைன்ற மடலை நம்ம எடுக்க அதாவது அறிவுன்ற ஊருக்கு நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போனா நம்ம எப்போ இயற்கையை விரும்புகிறோமோ, இயற்கையை விரும்பி படிக்கிறோமோ, அதாவது மற்றவங்கிட்ட அன்பு காட்டணும், மற்றும் நன்றி உணர்வு
புக்கு நல்ல புத்தகம் நல்ல புத்தகத்தில் ஒரு புக்ஸை மட்டும் படிக்கக்கூடாது. அதாவது 5 சப்ஜெக்ட் இருக்கா, ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் படித்தா மட்டும் அறிவிக்கிறாரு. நிறைய மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் என்னது பெரிய பெரிய லெனின், அதாவது ரஷ்ய புரட்சியோட லெனின் புத்தகம்லாம் படிக்கணும். அதாவது லெனின் வந்து ரஷ்ய புரட்சியில் முதல்ல சொன்னது வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ரஷ்ய புரட்சியில் வந்து இந்த ரஷ்யாவை உயர்த்தணும்னா என்ன சார் 18 வயது பெண்மணி வந்து எழுதுகின்னு என்ன கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா இந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. முதல் கேள்வி 3 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி வந்து படியுங்கள், அது பதில் படியுங்கள் சொன்னார். 2வது கேள்விக்கும் படியுங்கள் சொன்னார். 3வது கேள்விக்கும் படியுங்கள் தான் சொன்னார். அதாவது 3வது கேள்வி வந்து வயதானவர்கள் கேட்டார். வயதானவர்களும் படியுங்கள் தான் சொன்னார். அப்போ எப்படின்னா கல்வி வந்து உங்களை மட்டும் உயர்த்தாது, இந்த நாட்டையும் அதாவது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில இந்த நாட்டை உயர்த்தது கல்வி தான். இப்போ வந்து இங்கே விட்டுருக்காங்கல்ல, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வராங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் அவங்க வந்து அவங்களும் வந்து சர்டன் பார்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தான் கவர்மெண்ட்டில். அதே மாதிரி டாக்டர்ஸுக்கும் இப்போ மனிதர்களுக்கு வந்து அவங்க வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து மனிதனோட வளம் அதிகமாகிறதுனால அந்த நாட்டோட வளமும் அதிகம், அதே இந்த இந்தியாவோட வளர்ச்சி அதிகம். அதனால தான் இந்த கல்வி வந்து மிக முக்கியமான இருக்குது. அதாவது கல்வி வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, கல்வி இல்லைன்னா வந்து யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஆசிரியர் சொல்றதை விட உங்களோட படிச்ச உங்களுடைய சீனியர் ஒரு மாணவராக சொல்லும் போது அந்த முக்கியத்துவம் வந்து இன்னும் மேலும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எஸ்சி சார்பாக பாராட்டு செய்யப்படுகிறது. 10ஆம் வகுப்புல தரணி 477 மதிப்பெண்கள். இந்த மதிப்பெண்களை நாங்கள் அப்படியே பப்ளிக் எக்ஸாம்ல எதிர்பார்க்கிறோம். 477 10ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண். முதல் மதிப்பெண் இதுவரைக்கும் முதல் மதிப்பெண் தெரியாது. சந்தோஷ் குமார் அவன் வாங்கிட்டு வந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 5 ரேங்க்கு மேலே வாங்குவான். ஒரு முறை 3வது ரேங்க் வாங்கினா நான் தான் ஒரு கிளாஸ் டீச்சரு, 8வது ரேங்க்கு 5வது ரேங்க் தான். அதான் முயற்சி செய்தால் முடியாத ஒன்றும் இல்லைன்றதுக்காக சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து எவ்வளோ வந்து படிச்சுட்டோமோ மேலே வந்துடலாம். ஸோ படிப்பு ஒன்று மட்டும் சரியாக பிடிச்சிட்டா போதும், அதை உங்களை எங்கே கூட்டிட்டு போய் செய்யணும், அதை கையை பிடிச்சி கொண்டு போகணும். அதுதான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ அரசாங்கமும் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய படிப்புக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்குது. மோட்டிவேஷனும் பண்ணுறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது, 7.5 கொடுக்குறேன், 7.5% உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறேன், எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. மாணவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பிய படிப்பு தான் படிக்கணும். கல்லூரிக்கு போயிட்டு நம்ம என்ன விரும்பணும், நம்மளுக்கு என்ன கோர்ஸ் வருமோ அந்த கோர்ஸ் தேர்வு பண்ணணும். அப்படி என்ன பண்ணணும், அவங்க அதிகமான மதிப்பெண்கள் பெறணும். அப்போ அதிகமான மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், உயர்கல்விக்கு போயிட்டு நம்ம விரும்பிய கோர்ஸ் அங்கே போயிட்டு ஏதாவது கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கக்கூடாது. அப்படி நம்ம என்னுடைய ஆழ்மனதில் என்ன கோர்ஸ் இருக்குதோ அந்த கோர்ஸ் படிப்புக்கு தேவையான மார்க் என்னன்னா மதிப்பெண் தான். அப்போ உங்கள் மதிப்பெண் தான் வந்து என்ன பண்ணுது, இப்போ கல்லூரியில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ அதுதான் பண்ணணும் நீங்கள். அப்போ அதிகமான மதிப்பெண் பெறணும். ஓகேவா? அதெல்லாம் பண்ண சீப்பிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தமான படிப்பும் இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு அது மட்டும் தான் நீங்கள் படிக்க முடியாது. இது எல்லாமே படிக்கலாம். அது வாய்ப்புகள் அதுதான் சார். மெடிக்கலு மற்றும் இன்ஜினியரிங் இது 2 தவிர்த்து என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வேலை வாய்ப்புக்கும் சரி, டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது. மற்றபடி இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நம்ம தான். பிஏல பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அது டிஃபென்ஸில் கூட இருக்குது, பிஏ டிஃபென்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிகாம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டர் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? பிபிஏ இருக்குது, எல்லா கோர்ஸுமே இருக்குது சீப்பிரி மாணவர்களுக்கு. அதனால நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியில் போய் சேரணும். சும்மா எவ்வளோ சேரணும், நானும் போயிட்டு ஏதோ ஒரு காலேஜில் படித்து டிகிரி படிச்சதுலாம் வரக்கூடாது. நல்ல காலேஜ் தேர்வு பண்ணுங்க. நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ அந்த கோர்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். ஆசிரியர்கள் சொல்வதை நிறைய கேட்டிருப்பீங்க. இன்றைய சூழல் வந்து
மாணவர்கள் மனசு வச்சாதான் நம்மளால முடியும். இப்போ பெற்றோர் ஆசிரியர் 2 பேருமே நம்ம வந்து கன்வென்ஸ் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். அவர்கள் மனசு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இன்னும் ஒரு மாதம் அடுத்த 2ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறாங்க, +2 எழுத போகிறாங்க. அப்போ இந்த +2 எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இவங்க இந்த பாஸ் அண்ட் பாஸ் இவன் வந்து ஒரு போட்டி உணர்வோடு இவர்கள் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உயர்கல்வி சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நாமெல்லாம் படிக்கிற காலத்தில், நான் படிக்கும்போது காலத்தில் ஒரு குக்கிராமத்தில் நான் எனக்கு வந்து என்ன படிக்கணும்னு தெரியாமல் நான் வச்சுட்டு இருக்கும்போது ஹையர் செகண்டரியில் பெண்களில் படிச்சுட்டு நானும் வீட்டில் இருக்கேன். என்னுடைய ஃபாதர்ஸ் வந்து நிறைய நிலம் இருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ அதனால் என்னால் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஸோ அப்போ நான் சைக்கிளட்ரிக்கு நான் மாணவரை போகும்போது அங்கே ஒரு லைப்ரரியில் உட்காந்து படிக்கும்போது சில மாணவர்களை பேசும்போது நீ ஏன் வந்து மேற்கொண்டு படிக்கக்கூடாதா, பிஎஸ்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி போதும் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமோட மேற்கொண்டு என்ன படி தெரியாமல் அவேர்னஸ் தெரியாது எங்களுக்கு. அப்போ என்ன செய்ய தெரியாமல் அதுக்கப்புறமா பிஎஸ்சியில் வந்து ஒரு அந்த சார் ஒன்று பண்ணி நீ பிஎட் பண்ணிட்டு அப்படியே உனக்கு வந்து நல்லா இருக்குது, நீ போனீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஆகலாம். ஸோ அப்போது அந்த டைமில் நமக்கு என்ன தெரியாத நம்ம சூழ்நிலை வாழ்ந்துட்டோம். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல நீ வந்து ஒரு சாருன்னு சொல்றது கிடையாது. இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கூட எல்லா நோட்டிஃபிகேஷன் நம்ம கையில் வந்துருக்கு. எந்த காலேஜ் எங்கே நம்ம சீட்டு எவ்வளோ சொல்றது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, என்ன எல்லா தகவலும் வந்து நம்ம இந்த கைபேசியில் நம்ம எல்லாமே அடக்கமாயிடும். புரியுது? அது தெரியுது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி மார்க் மதிப்பெண் வச்சு தான் நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் சீட் கிடைக்க முடியும். அன்னைக்கு வந்து நீங்கள் மார்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ எத்தனை அறிவு வச்சிருந்த பரவாயில்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருவோம். அப்போ வந்து படித்தவங்க யாரும் கிடையாது. இப்போ போட்டி உலகம் ஆகி போச்சு. இப்போ போட்டி உலகம் ஆகும்போது என்னன்னா உங்களுடைய கட் ஆஃப் இருந்து கொஞ்சம் வரும். இப்போ சனிக்கிழமை ஒரு சிஎம் தேர்வு எழுதினாங்க. அதில் நம்ம 12-20 மாணவர்கள் எழுதுனதுல வந்து எப்படி கட் ஆஃப் போடுறோம்னு மார்க் வந்து 120 மார்க்குகள் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கில் வந்து எவன் ஃபர்ஸ்ட் டாப் 120 எடுத்தானா அது படிச்சுட்டே வருவான். கவர்மெண்ட் ஒரு 500 சீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பள்ளியில் தேர்ந்தெடுக்கணும்னாலும் தகுதி அவங்க இருக்கணும். அப்போ ஒவ்வொரு போட்டித் தேர்வு எழுதுக்குண்டான இப்போ ஆரம்பப்பட்ட 3ஆவது வகுப்புலேருந்தே நம்ம வந்து இந்த கோடி சீட்டை ஷேர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. இப்போ 3ஆம் வகுப்புலே டேஷன்லேயே வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிறோம். 3rd அப்புறம் 5th இப்போ ஒவ்வொரு கிளாஸில் வந்து இப்போ வந்து என்எம்எம்எஸ் அப்புறமா வந்து ட்ரஸ்ட்டு சிஎம்எஸ் டெஸ்ட்டு இது எல்லாம் மாணவர்கள் அங்கிருந்தே அடிப்படையாக கொண்டு வந்துடுறாங்க. அப்போ கொண்டு வரும்போது ஈஸியாக வந்து இவங்க +2 மார்க் எடுத்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக போட்டு அந்த ஸ்கோர் அந்த பதட்டம் இல்லாமல் ஷேர் பண்ணுறதுக்கு கூட பதட்டம் இல்லாமல் அழகாக பண்ணிட்டு போகும். அவ்வளோ அளவுக்கு வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் நமக்கு மாணவர்களுக்கு நிறைய தேர்ந்தெடுத்துருக்காங்க. மாணவர்கள் ஆகிய தம்பிகளை கவனிங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஞாபகம் வச்சுக்கிறேன். உங்களை நாங்கள் ஃப்ரீயாக வரோம். எங்களால் கொடுத்த எல்லா விதைகளும் முன்னாடி கொடுத்தாச்சு, விதைச்சாச்சு. இதை நீ வந்து சரியான முறையை அதை வந்து பராமரிப்படுத்தி அதனுடைய விளைச்சலை நீங்கள் பயன்படுத்தினா நீ எங்கோட டாப் போஸ்டர் போயிட்டு யாருக்கும் கை கட்டு பேசுறது இல்லை. இப்போ நான் எதுவும் வந்து நிற்கிற காரணம் யாருக்கு நான் வேணும், என்னுடைய படிப்பு நான் வேணும். அந்த படிப்பு தான் உங்களுடைய உயர்ந்து நிற்கும். கல்வி என்பது கண்டிப்பாக சொத்து. நீ எவ்வளோ 1000 சொத்து வச்சுக்கலாம், நீங்கள் கல்வி சொத்து மட்டும் நீ பயன்படுத்தல அப்படின்னா நீ உலகத்தில் எங்கோட இங்கே பார்த்து நன்றி வணக்கம். நம்ம லைஃப்ல வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து படிப்பு மட்டும்தான் சரியா. அதுதான் வந்து நமக்கு ஒரு டூலா நம்ம லைஃப்ல எந்த நிலைக்கும் வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஒரே ஒரு டூல் எது அப்படின்னா படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான். அதனால வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து காசு பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து படிக்க முடியும், பெரிய பெரிய காலேஜ்லாம் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்க வேணாம். உடைய மார்க் மட்டும் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க போயிட்டு சீட்டை வந்து ஈஸியாக வந்து வாங்கலாம். அதனால வந்து இருக்கிற டைமை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி இந்த இருக்கிற 1 மந்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். நல்லா படிங்க. இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜில் தான் வந்து படித்தேன், ஒரு ஹில்ஸு. அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா என் கூட படித்தவங்க யாருமே வந்து எல்லாமே வந்து 8th முடிச்சாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணேன். 8th முடிச்சாவே மேரேஜுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து 2008 வந்து படித்தேன். அப்படி அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து 10th 12th வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இருக்க அந்த அங்கே ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால
அங்கே நிறைய ஃபாரஸ்ட் கார்டு அவங்கெல்லாம் வந்து நம்ம அதாவது பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க டீச்சர் ட்ரைனிங் வந்து அப்போதைக்கு வந்து நிறைய வேகன்சி இருக்குது டீச்சர் ட்ரைனிங் வந்து சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நல்லா ஈஸியாக வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் எனக்குமே எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒரு எய்ம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து இந்த படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டாக்டர் ஆகலாம் டீச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு கைட் பண்ணுறதுக்குமே எனக்கு அவ்வளோ வீட்லையுமே யாரும் எஜுகேட்டட் ஃபேமிலி இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், என்னுடைய ஃபேமிலியில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அப்படி இருக்கும்போது வந்து சரின்னு சொல்லிட்டு எனக்கு டீச்சர் ட்ரைனிங் வந்து சேர்த்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போதுதான் அவங்க நானும் சரி நம்மளாலே முடியும், நமக்கும் வந்து ஏதோ லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ வந்து படித்தேன், எப்படியாவது வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமோட வந்து படித்தேன். படித்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் டீச்சர் ஆகணும் அப்படின்றது அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா அது சொன்னேன் நமக்கு அப்போதையே சரியான கைடன்ஸ் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேல் கூட வந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட்டும் சரி நம்ம டீச்சர்ஸும் சரி எல்லாத்துக்குமே வந்து கைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் நல்லா படிங்க, எல்லாமே வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எல்லா நல்ல டேலண்ட்டுமே எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. அதனால் நல்லா படித்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணேன். தேங்க்யூ. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம ஒரு டிகிரி படித்தா அப்படின்னாலே போதும். டிகிரி படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நம்ம டைப்பிங் முடிக்கலாம், ஷார்ட் அண்ட் சுருக்கெழுத்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிஓஏ கம்ப்யூட்டர்லேயே நார்மல் கம்ப்யூட்டர் ப்ரைவேட்டில் படிக்காமல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே இருக்குது. 6 month கோர்ஸ் தான், அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் கோர்ஸில். இந்த மாதிரி நிறைய கோர்சஸும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த 3 year பட்டப்படிப்பு படிக்கும் போதே நம்ம அதையும் சேர்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலே காலேஜ் படித்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய ட்ரை பண்ணி ஈஸியாகவே நமக்கு வேலைக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டில் என்னோட நாத்தனார் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் நானும் சரி அவனும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம், கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தோம். பெரிய பெரிய ஸ்கூல்லையோ பெரிய பெரிய காலேஜஸ்லையோ படிக்கல. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குற எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டடுமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் கேட்குறாங்க. மெட்ரிகுலேஷன் புக்ஸில் இருந்தோ சிபிஎஸ்சி சிலபஸில் இருந்தோ இல்லை எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கை வாங்கி தான் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைப்பு ஷார்ட் அண்ட் எல்லாமே படிக்கணும். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th மட்டும் படிப்பு தான் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. எல்லாருமே காலேஜ் படிங்க. காலேஜ் படித்து முடிச்சுட்டு உடனடியாகவே நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாகவே நம்ம படித்த உடனே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே குயிக்காக வேலைக்கு போயிடலாம். என்னோட நாத்தனார் இப்போ தான் படித்து முடித்தாங்க, 3rd year படித்து முடிச்சு 2 years தான் ஆகுது. என்னோட டைப் ரைட்டிங் நானும் முடிச்சேன், அவனும் முடிச்சாங்க. ஷார்ட் அண்ட் நானும் காம்படிட்டிவ் அப்படி போட்டு படிப்போம் எங்கள் வீட்லேயே. நீங்கள் முடிச்சிட்டிங்களா, நானும் முடிக்க போகிறேன் அப்படி ஒரு வேகம். அவனும் டைப் ரைட்டிங் முடிச்சா, நானும் முடித்தேன். ஷார்ட் அண்ட் முடிச்சா, நானும் முடித்தேன். அப்படி 2 பேரும் போட்டு படிப்போம். எங்களுக்குள்ளேயே சண்டை வரும். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வீக்லி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது இவ்வளோ மார்க் எடுத்தீங்களா அவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எங்களுக்கு வீட்லேயே 12 நிமிஷம்லாம் இருக்கீங்கன்னா ஈஸியாக அழகாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்குள்ளேயே கோஆப்ரேட்டிவ் பண்ணி படிக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கீங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்லேயே இருக்கீங்கும் போது சாட்டர்டே சண்டேஸில் கூட குரூப் ஸ்டடீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிக்கணும். ஸ்கூல் படிப்பு மட்டும் இல்லை, அதை தாண்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் ஈஸியாக படித்து இங்கே இருக்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இப்போ ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னு நான் வாழ்த்துறேன். பிஹெச்டியில் நான் கோல்டு மெடலிஸ்ட், எம்எஸ்சி பன்னர்ல ப்ரொஃபஸர் கையால் நான் அவார்ட் வாங்கினேன். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் உங்களுக்கு எது படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்ட உங்கள் வாயாலேயே எங்கள் அம்மாவை அப்படி கௌரவப்படுத்தேன். கவர்மெண்ட் நிற்கிறாங்க நான் கோல்டு மெடல் வாங்கி காமிச்சேன். எங்கள் ஊரில் எல்லாரும் எனக்கு பெருமையாக சொன்னாங்க. அதுவும் நானும் சிங்கிள் பேரண்ட் தான், எங்கள் அம்மா தான் எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். இவ்வளோ மார்க் எடுக்கவே தான் அது வந்து அந்த சென்னையில் என்கொயரி அந்த வெரிஃபிகேஷன் நடந்துப்பாருங்க, அந்த இடத்துல இவங்க பேசப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வராங்க, அவங்க நல்லா பயன்படுத்திக்க. சரி பரவாயில்ல, அப்போ 4 வேகன்ட் நமக்கு பிடி வரும். சரி பரவாயில்ல, 3 பேர் வராங்க அப்படிங்கிற தகவலே அடுத்த அவங்க சொன்னாங்க. அதனால் எங்கேயுமே போனாலும் படிப்புக்கு உண்மையிலே மரியாதை.
அதுதான் அந்த டீச்சரை டென்த்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. நன்றி. கிடையாது. எல்லாருமே அரசு பணியில் படிச்சதும் அந்த அனுபவம் கிடைக்கிறது. இன்னொரு மேடம் சொன்ன மாதிரி எல்லா பணிகளுக்குமே ஒரு அடிப்படையான உதவி தேவை இருக்குது. அது எங்க இருந்து கேட்கறாங்கன்னா பள்ளி புத்தகத்துல தான் கேட்கிறாங்க. ஒரு உதாரணம், இப்ப சமீபத்தில் நான் போய் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். என்ன எக்ஸாம்னா கல்லூரி உதவி பேராசிரியருக்கு. நான் PhD முடிச்சிருந்ததால முதல் பேப்பர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். அது எந்த தமிழ் வந்து கேட்கிறாங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு தமிழ். 10ஆம் வகுப்பு தமிழ்ல முதல்ல ஒரு 50 மார்க்குல நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லா பணிகளுக்குமே இந்த பள்ளி வந்து இந்த படிப்பு வந்து கண்டிப்பாக உதவும். படிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து 28 வயசு ஆகுது. இப்போ கவர்மெண்ட் டீச்சரா இருக்கேன். என் நாத்தனாருக்கு மேரேஜ் கூட ஆகல. 24 வயசு ஆகுது. குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அடுத்த வாரமே அவளுக்கு சென்னையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. சென்னை தலைமை செயலகத்தில் இப்போ ஆஃபீஸராக இருக்கா. குரூப் 2 ஆஃபீஸரா. அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் மக்களுக்கும் அன்பு மாணவ குழந்தைகளுக்கும் அந்த அன்பான மாணவ குழந்தைகளை எங்களுக்காக கொடுத்த அவர்களுடைய பெற்றோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்ப இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு உயர்கல்விக்காக உங்களுடைய உயர்கல்விக்காக ஒரு எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? ஆனா அப்படியே ஒரு 10 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு 2016 நான் +2 படிச்ச பேட்ச் வந்து 2016 அந்த 10 வருஷம் பின்னாடி போனா எங்களுக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. நீ படிச்சால ஆனா ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஆனா உயர்கல்வி போனப்ப நீ இதை போய் படிச்சா நல்லா இருக்கும், இதை படிச்சா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு அப்படி இல்லை. கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக பெரிய டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நான்லாம் எப்படின்னா ஒரு ஏரி உடைஞ்சி வரக்கூடிய தண்ணி எப்படி போகணும் அந்த மாதிரி தான். நான் இது வரைக்கும் நான் நினைச்சு விருப்பப்பட்ட பாடத்தை இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. நான் 10th முடிச்ச உடனே ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு 11வது ஹிஸ்ட்ரி பிடிச்சாருலாம் போனேன். எங்க அப்பா என் தலைமணியும் ஒன்று போட்டு என் ஃபார்மையும் அடிச்சுட்டு பயாலஜின்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 12வது முடிச்சுட்டு எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. நான் 12வது முடிச்சுட்டு சரி இப்போ டிப்ளமோ சேரணும்னு சொல்லிட்டு பூசி டிப்ளமோவில் சேர்ந்துட்டேன். மறுபடியும் எங்க அப்பா வந்து என் தலைமையில ரெடி இருந்துச்சு, உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு திரும்ப செய்ய காலேஜில் சேர்த்துட்டாரு. அங்கேயும் மேக்ஸ் எந்த குரூப் வராதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் பாட்னி குரூப் எடுத்து படித்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சரி பாட்னியும் எடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா வாழ்க்கைக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு என் வாழ்க்கைக்கு நான் தற்காத்துக்கிறதுக்காக படிச்ச ஒரு படிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎட். ஓகேங்களா? நான் பிஎட் படிச்சது எதுக்குன்னா நான் என் ஃபியூச்சர்ல நான் எந்த இடத்துல வந்து விருப்பப்பட்ட பாடத்தை படிச்சு முடிச்சுன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் தான் நான் விருப்பப்பட்டு படிச்ச ஒரு பாடமே. ஆனா இப்ப எனக்கு பிஎட் தான் கை கொடுத்து காப்பாற்றுது எல்லா இடத்துலையும். நான் இப்போ எந்த ஸ்கூலுக்கு போனாலும் பிஎட் இருக்கிறதுனால நான் ஒரு டீச்சரா அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா எங்களுக்கு அந்த டைம்ல ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் ஒருத்தவங்க யாரோ ஒரு இருந்திருந்தாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஏதோ ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்து அந்த பக்கத்துல போயிருப்பேன் அப்பத்துல இருந்து. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் எந்த வழிக்கு போனேனோ அந்த வழிக்கு ஏற்ற மாதிரி என்னை மாத்திக்கினேன். எனக்காக ஒரு வழி நான் ரீட் பண்ணல, எந்த வழி நான் போனோம் அந்த வழி எனக்காக என்ன மாதிரி மாத்திக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல உங்களை சுற்றி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஆளுங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. ஆனா அந்த ஹெல்ப்பை என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு நீங்க அதை எப்படி எடுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி சிறக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செம்மையா நீங்க இருக்கணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா கல்வி ஒன்று மட்டும்தான் உங்களை உயர்த்தும். அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. பெத்த பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன ஒரு பணிவிடை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பாதம் தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாதத்தை நீங்க தொட்டு கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நீங்க நல்லா படிச்சு முடிச்சு ஏதோ அப்படின்னு மற்றவங்க வந்து உங்க அப்பா அம்மா காதுபட பேசுவாங்க பாருங்க. அப்பதான் உங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை. நீங்க உங்க அப்பா அம்மாவை உங்க தலையில தூக்கி வச்சுருந்தா உங்களுக்கு பெருமை கிடையாது. சரிங்களா? அவங்களுக்காக நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. கல்வியின் மூலியமா நீங்க பெருதுவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்கு. இதனுடைய அர்த்தம் தெரியும்ல, ஒரு அம்மா அந்த குழந்தை ஃபியூச்சர்ல 4 பேரு அந்த குழந்தைய பத்தி உயர்வா பேசும்போது அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் தான் மிக உயர்வான சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு அந்த விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்க ஊர்லயே நீங்க ஒரு முன்மாதிரியா வந்து நிற்கணும். ஓகேங்களா? அந்த
அந்த மாதிரி கல்வியில சிறந்து விளங்க அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர் சென்னைக்கு பிளைட் அழைச்சிட்டு வந்திருக்காரு. கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷை போய் அவங்க பார்த்துருக்காங்க. சென்னையில் இருக்கிற பெரிய கல்லூரிலாம் போய் அவங்க பார்த்துருக்காங்க. நான் இதை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன். கடந்த ஆண்டு அந்த மாதிரி மார்க் இந்த பள்ளியில் இருக்கல. ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 10th 450 மதிப்பெண்ணுக்கு மேலே, +2 525 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் ஜூன் ஜூலையில் விமானத்தில் அழைத்து செல்லப்படுவார்கள். கண்டிப்பாக கடந்த ஆண்டு மாதிரி இந்த ஆண்டு ஆகாது. அது 100% நல்லா சொல்ல முடியும். நன்றி. நான் வந்து பழைய மாணவி, அதாவது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் மாணவி. நான் வந்து +2 படித்து முடிச்ச உடனே நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வந்து என்னால் முடியல. ஆனால் அந்த ஸ்கூலே இருந்திருந்தால் நான் படிச்சிருப்பேன் கண்டிப்பாக. அது வந்து முடியாத பட்சத்தில் எங்கள் அம்மா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை வந்து என்னை வந்து விடவே முடியல. எனக்கு இப்போ நான் அதை போய் பார்த்தாங்க எங்கள் அம்மா. பட் ஆனால் வந்து சேர்க்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு மிஸ் பண்ணாங்க, இப்போ ஃபிசிக்ஸ் மிஸ் பண்ணாங்க, வாணிஜ்ய மிஸ். அது அந்த நேரம் தான் அந்த இருள் நிறைந்த சூழல். ஏன்னா பெண்களை வந்து வெளியே அனுப்பக்கூடாது, அந்த ஒரு சூழலில் இருந்தவங்க நான். அதனால் வந்து எங்கள் அம்மா வந்து என்னோட தாயார் வந்து அது படிக்க வைக்க முடியல அந்த சூழலில் இருக்கும்போது. பட் ஆனாலுமே வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வந்து கரஸ்பாண்டன்ஸ் அஞ்சலவழி நிறுவனத்தில் போட்டு பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். அந்த ஒரு கோர்ஸ் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அதே வச்சுருந்தேன். அதாவது எங்கள் திருமணம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஏதோ சூழ்நிலையில் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வர முடியாது. அந்த சூழ்நிலை வந்து அந்த ஒரு டிகிரி, அதாவது பிஏ தமிழே எனக்கு கை கொடுத்துருக்கு. அது பிஏ தான். ஏன்னா அதுக்காக ஒரு 2 மார்க் போட்டாங்க. இப்போ ஆய்வு உதவியாளருக்காக அந்த பணிக்காக 10 மார்க் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணாமல் விட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை. அதனால் வந்து அந்த என்னோட அன்னைக்கு படித்ததுமே வந்து என்னால் வந்து அந்த இது பண்ணலாம். சிறிய பதவியாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க. நர்சிங் படிக்கணும்னு தான் ஆசை. நான் அதை படித்து இங்கே வந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எனக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் நல்லா வரும், அப்புறம் பயாலஜி நல்லா வரும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வரும். சொல்ல முடியும், அதனால நான் வந்து பயாலஜி சம்மந்தமாக தான் நான் வந்து காலேஜில் உயர்கல்வி சேர போகிறேன். நான் எங்கள் சார் கிட்ட கேட்டு இதுக்கப்புறம் தான் எந்த காலேஜ் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருக்கேன். எங்கள் கெமிஸ்ட்ரி சார் தான் வந்து எங்களை மோட்டிவேஷனல் பண்ணுவாங்க. ஒரு நாளும் ஏதாவது ஒரு அண்ணா வந்து உங்களுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், முன்னாள் மாணவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேச வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி ராமச்சந்திரன் ஒரு அண்ணா வந்து கூட்டிட்டு வந்து பேச வச்சுருக்காரு. அந்த அண்ணா நிறைய அவங்க வந்து எப்படி சொல்றது, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்காக தேடி எடுத்துட்டு வருவாரு. ஆனா நாங்க தான் அது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். இதுக்கப்புறம் நல்லா வந்து இதுக்கப்புறம் கொடுப்போங்க. எல்லாருமே எங்க 12th ஃபுல்லாமே அவரால நாங்க வந்து உயர்கல்வி கண்டிப்பா சேர்ந்துருவோம். நான் வந்து 1998 படித்தேன். அப்போ வந்து 346 மார்க் எனக்கு அப்பா அவ்வளோ நல்ல. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், 6 மணி 8 மணி வரைக்கும் ஏறு ஓட்டி தான் போய் நான் படித்தேன். அந்த நிலைமையில வந்து ஒரு கிளாஸ் என்ன பண்ணாரு, நீ இதுக்கு மேலே அப்பா படிக்க வைக்க மாட்டாரு, இன்னும் செலவு பண்ண மாட்டாரு சொல்லிட்டு
செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஏரியாவில் போயிட்டு அவரே அப்ளிகேஷன் வாங்கிட்டு அவரே போட்டு அவரே என்னை படிக்க வச்சார். அந்த படிச்சுனால நான் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் பார்த்து ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த நிறுவனத்தில் இந்தியா ஃபுல்லாக போய் சுற்றி வந்துருக்கேன். நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன், எல்லாத்தையும் போய் இந்த அரகுறை இங்கிலீஷ் 10th பற்றி பாருங்க, அந்த அரகுறை இங்கிலீஷ் வச்சு இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா கற்றோருக்கு சங்கடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு படிப்பானது எந்த சொத்து நம்ம தாங்காது, ஏதோ அமிர்தத்துக்கு தாங்க மாட்டோம், ஆள் தாங்க மாட்டாங்க. படிப்பானது உங்களே உயர்த்தி விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மாணவ மாணவிகள் அனைவரும் +2 வரைக்கும் படித்தாங்க. இப்போதைக்கு கிராமத்தில் தான் கல்யாணம் பண்ணினா அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. யாரும் இந்த அளவுக்கு போகலை. அதுமாதிரி நீங்களும் இருந்துடாதீங்க, மேற்கொண்டு படிங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க, நல்ல ஒரு படிப்புங்க, நல்ல நிறுவனமோ, நல்ல ஆசிரியர், கலெக்டர், IPS IAS எது வேணாலும் போகலாம். நீங்கள் படிப்பு தான், படிப்பு இருந்தால் எங்கேயும் போகலாம். நீங்கள் என்ன போனாலும் ஒரு மதிப்பு தான், படித்தாலும் போதும் நீங்கள். ஓகே, நன்றி. ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆசிரியர் அவர்களும் நன்றி. என்னுடைய நலன் பயிராங்கன்னா நீங்கள் யாராவது அனுபவம் படிக்க தெரிஞ்சது. ஆனால் நல்லா படிக்கிறாங்க. நல்ல சிறப்பான நிகழ்ச்சி நல்லா நடக்குது. அந்த அவர்களுக்கு தான் நான் அங்கே இருக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை நான் 20 நிமிஷம் வந்தேன், 20 நிமிஷம் வந்தேன். அதை நிகழ்ச்சி நல்லா இருக்குது. காரணம் நானும் படிப்பதற்காக ரொம்ப அவங்களுக்கு கடன்படுறேன். ரொம்ப நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இப்போ வந்து உயர்கல்வி பற்றி தானே பேச போகிறோம். எல்லாருக்கும் லெசன் எடுத்துருப்பாங்கல்ல, உயர்கல்வி பற்றி என்னதான் எடுத்துருக்காங்க, என்ன ஏன்னு சொல்லுங்க. எதை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னு சொல்லுங்க. நான் அந்த ஸ்டாண்ட்ல எடுத்துறாங்கல்ல உயர்கல்வி பற்றி. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க வந்து நல்ல ஒரு பிளேஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாரும் நல்லா படிச்சு இப்போ வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு அட்வொகேட் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம வில்லேஜ் தான், எல்லாருமே எல்லாம் ஒரு ஜாப்ல இருக்கணும். யாரும் தயவுசெய்து ஒரு டிகிரி படிச்சுட்டு கம்பெனிக்கெல்லாம் போயிடாதீங்க. பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க தான் வைக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு அச்சீவ் பண்ணணும் உங்க கோலை. என்ன எய்ம் இருக்கோ அதை மட்டும் நினைச்சு அச்சீவ் பண்ணுங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. கட் ஆஃப் 400 எவ்வளோ எடுக்கிறோமோ அதான் இப்போ 392 நினைக்காதீங்க. வெளியில இருக்க காலேஜ் தான் போகணும். இப்போ காலேஜில் பிசிஏ எடுக்கிறேன். அது மட்டும் பார்த்தாது எம்பிசியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரீம் வந்து போலீஸ் ஆகணும். அதனால் எம்பிசியில் ஜாயின் பண்ணி சனிக்கிழமை புதன்கிழமை பஸ் வரும், அதுவே போயிடுவேன். பூக்காலேருந்து ஆட்டோவில் போயிடுவேன். அங்கே போய் இருப்பாங்க, பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்குறது மட்டும்தான் அங்கே ஜாலியாக இருக்கும். மற்றபடி நிறைய ப்ராக்டிஸ், எம்பிசி, கேம்பஸ்லாம் போய் கேம்பிங்கில் எல்லாம் கிடைக்காமனு ஆசை. அதனால தான் அதை செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி படிக்கிறதுலையும் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி என்சிசி, NSS, காலேஜில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேரலான்னு சொல்லியிருக்கேன். படிக்கிற வேலை செய்ய சொல்ல வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறேன். சுமார் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போ செய்யார் பகுதி தாண்டி போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் போது சார் இங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நான் சமையல் பண்ணி போட்டு தனியாக நான் காஞ்சிபுரம் கோச்சிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அந்த கர்நாடக பள்ளியில் முதல் மார்க் எடுத்த மாணவி. அதனால தான் எனக்கு அந்த மாணவி நல்லா தெரியும். சரிம்மான்னு சொல்லிட்டு நான் அதோட சரி பார்த்து மட்டும் நான் போயிட்டேன். அன்று இரவு அந்த பொண்ணு எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி இந்த சமையல் பண்ணி போனதுனால என்னால் படிக்க முடியல, அதனால எனக்கு வேற ஏதாவது தங்கத்துக்கு எதாவது வழி இருக்குமா சார் அப்படின்னு அந்த சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்றதுல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்து சொல்லுங்கள். நான் சொன்னேன், எனக்கு மொத்த மாநிலம் எனக்கு ஒரு ரூம் போட்டு வச்சிருக்கேன், நீ ஒன்று அந்த ரூம்ல தங்கத்துல தங்க எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவேன். 2 ஆண்டுகளாக அந்த பொண்ணு 70 மதிப்பெண் வாங்கினேன். அதாவது இந்த மதிப்பெண் இந்த சரௌண்டிங்கில் யாருக்குமே கிடையாது. அதாவது 100 மார்க்கே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில 109 மார்க் அந்த பொண்ணு வாங்கிட்டு
இன்னும் அடுத்த எக்ஸாம் தான் நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படித்த பொண்ணாக இருக்கிறதா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணாக இருந்தாலும் நின்று அந்த இடத்துல நான் பேசுவேன். இல்லை வேற யாராவது நான் போயிட்டு இருப்பேன். ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு, எம்எஸ்சி படித்த பொண்ணு, சரி அதோட லைஃப் நல்லா இருக்கணும். இதனால நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் கிட்ட நினைப்பாங்க, என்ன உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஒரு பொண்ணு, என் மிஸ்ஸஸ் தான். அந்த பொண்ணு அதாவது எப்பவுமே என் குழந்தைகளாக தான் நான் அவங்களை பார்ப்பேன். இல்லை நான் இன்னும் அதிகப்படுத்தி என்ன ஒன்றும் இல்லை, ஆமாம் என் ஸ்டூடெண்ட்டு என் வீட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு அவ்வளோ பெருமையை தேடி கொடுத்துருக்கு. 109 மார்க் டென்த் எக்ஸாமில் இந்த ஏரியாவிலேயே எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த அளவு அதை வாங்கி கொடுத்துருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோவோ என்னுடைய வைஃபோட ஃபோட்டோ தான் அது சொல்லுது. மை டாட் அப்படின்னு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, படித்தவர்களுக்கு எங்கே போனாலும் அந்த மரியாதை கிடைக்கும். நான் படிக்காத ஒரு சின்ன பொண்ணுன்னா யாருமே கண்டுக்க மாட்டேன், எப்படா பொண்ணு தான் போயிட்டு போயிடுவேன். அதனால படிப்புக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தான் வந்து அவங்களுடைய எதிர்கால லட்சியத்தை சொல்லணும். யாராவது ஏற்றுவாங்க பேசுனா முடிச்சிடலாம் இல்லை சார்? ஸோ மாணவர்களுக்கு இந்த பக்கம் இருக்கும் பெற்றோரோடு சேர்ந்து, அதே மாதிரி மாணவர்களுக்கு அந்த பக்கம் வைக்கிறோம் அவங்களுடைய பெற்றோரோடு சேர்ந்து. ஸோ உங்களுடைய கனவுகளை, உங்கள் பிள்ளைகள் என்ன ஆகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து எழுதுங்க. உங்களுக்கு ஒரு பெண்ணை கொடுப்பாங்க, அதை உங்களுடைய பிள்ளைகளோட பேர் எழுதி அவர் இது ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி மாணவர்களும் உங்களுடைய பேர் எழுதி உங்கள் பேருக்கு பின்னாடி என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு லாயர் ஆகணும்னு ஆசைப்படலாம், என்ன வேணும் ஆசைப்படலாம். ஸோ உங்களுடைய கனவுகளை எங்களிடம் சொல்லுங்கள். சரியா? அதற்கான இடமா தான் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ 10ஆம் வகுப்பு முதல் வகுப்பில் பெற்ற தரணி அவர்களை பேச அழைக்கிறோம். இதுக்குரிய தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் எஃபர்ட் போட்டு படிங்க. நானே இப்போ ஆஃப் இயர்லி அப்போ கேர்லெஸ்ஸாக விட்டேன். அந்த மாதிரி நம்ம விட்டதுனால மார்க் தான் குறையுது. இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. இந்த வருஷம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சா நம்மளால முடியும். அப்படியே நம்ம நினைச்ச மாதிரி படிச்சோம்னா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு விட்டா முடியாது. மற்ற விஷயத்துலாம் நம்ம பெருமையை விட இப்போ வாங்க சொல்றதெல்லாம் ஒரு தனி பெருமை. எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நம்ம கிடைச்ச டீச்சர் மாதிரி யாரையும் நான் பார்த்துட்டு எனக்கு யாரும் கிடைக்கல. சொல்றேன். ஸோ உயர்கல்வி சார்ந்த கண்காட்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை உள்ள வந்துருங்க. நன்றி சொல்லிட்டு தேசிய கீத பாட்டு முடிச்சிருக்கோம். உயர்கல்வி
வருகை புரிந்த பெற்றோர்கள் உங்களுக்கு முதற்கண் நன்றி. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்குமே நன்றி. இப்போ ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். ஸோ பெற்றோர்களும் ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். அதே மாதிரி மாணவர்களும் எங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக உயர்கல்வி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும், நாங்கள் கண்டிப்பாக உயர்கல்வியில் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களும் ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். நம்ம ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அது சொல்லும் போது அப்படியே நீங்கள் திருப்பி சொல்லுங்க. எங்கள் இலக்கு நான் உயர்கல்வியை என் வாழ்வின் இலக்காக ஏற்று என் திறமைகள், ஆர்வங்கள், கனவுகளை உணர்ந்து சரியான கல்வி பாதையை தெரிவு செய்வேன். பள்ளி கல்வியை உறுதியுடன் முடித்து கல்லூரி மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகளை அறிந்து திட்டமிட்டு தன்னம்பிக்கையுடன் உயர்கல்வியை தொடர்வேன் என உறுதியேற்கிறேன். சமூக பொருளாதார சவால்களை தாண்டி கல்வி வழியாக என் வாழ்க்கையை உயர்த்தி என் பள்ளிக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பேன். உயர்கல்வி வழிகாட்டி திட்டத்தின் உறுதுணையால் எனது விருப்பத்திற்கேற்ற உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து வேலைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் தயாரான பொறுப்புள்ள மாணவர்களாக இருப்பேன். இன்று இங்கே உயர்கல்வியை என் கனவாக ஏற்று அதை நிச்சயமாக அடைவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். எங்கள் குழந்தையின் எதிர்காலம், எங்கள் குழந்தையின் கல்வி கனவுகளை புரிந்து கொண்டு அவர்களின் திறன்கள், ஆர்வங்கள், இலக்குகளை மதித்து உயர்கல்வி நோக்கி செல்லும் பயணத்தில் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு அளிப்போம். பள்ளி கல்வியை உறுதியுடன் முடிக்கவும் சரியான கல்வி பாதையை தெரிவு செய்யவும் வழிகாட்டி ஊக்கமளித்து துணை நிற்போம். பொருளாதார சமூக சவால்கள் இருந்தாலும் கல்வியே முன்னேற்றத்தின் வழி என நம்பி எங்கள் குழந்தையை உயர்கல்வியில் சேர தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்று இங்கே எங்கள் குழந்தையின் உயர்கல்வி கனவை எங்களது கனவாக ஏற்று அதை நனவாக்க உறுதியாக துணை நிற்போம் என்று உளமாற உறுதியளிக்கிறோம். நன்றி. 7.5 reservation யாருக்கு? 7.5% இடஒதுக்கீடு என்பது அது என்ன கண்டிஷன்? அந்த டீம்ல பேச சொல்ல பாப்போம். எது சொல்லு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? 6 to 12. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6 to 12 படிச்சிருக்கோம். அவர் எந்த மீடியம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தானா இல்லை இது வேற யாருக்கும் பொருந்துமா? அரசு பள்ளியில அவர் சொன்னது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு பொருள்னு சொல்றாரு. எந்த மீடியம் பிரச்சனை வந்துடுறாரு. வேற யாருக்காவது பொருந்துமா? 7.5 ரெசல்யூஷன் அவ்வளவுதானா? தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு பொருந்தாதா? 8வது வகுப்பு வரைக்கும் தனியார் பள்ளியில ஆர்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, கல்வி உரிமை சட்டம்னு சொல்லிட்டு. சரியா? அது மூலமா அவர் ஆர்டி ஆக்ட் மூலமா அவர் போயிட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவர் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு 9ஆம் வகுப்புல இருந்து இங்க சேர்ந்தாலும் அவருக்கும் பொறுப்பு. தெளிவா புரிஞ்சுச்சா? சரியா? அப்போ அதுவும்
அடுத்த கொஸ்டின் யாருக்கு பொருந்தும் அது என்ன அதை பற்றி சரியான விளக்கம். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் யாரும் இது காலேஜ் கிடைக்கும் படிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு கேட்டுருக்காங்க படிக்கிறவங்களோ அந்த தலைமுறையிலேயே படிச்சுக்கலாம். அதுதான் வார்த்தையே இருக்குது. முதல் தலைமுறை பட்டதாரி. அந்த தலைமுறை என்பது அவருடைய அப்பா வழி, அம்மா வழி, தாத்தா பாட்டி, அவரோட உடன் பிறந்தோர் யாருமே வந்து பட்ட படிப்பு போயிருக்க கூடாது, டிகிரி போயிருக்க கூடாது. அவருக்கு தான் வந்து அந்த சான்றிதழ் அதான் பேர் தான் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ். சரியான சொன்னாரு. அடுத்தது வந்து டீம் 3 வந்து முதல் கொஸ்டின். இப்போ நீங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு நீங்க தனியாக கவர்மெண்ட் காலேஜ் போனீங்கன்னாக்கா ஒரு உதவித்தொகை தராங்க சரிங்களா. அது வந்து அந்த உதவித்தொகை திட்டத்துக்கு பேர் என்ன, அது எவ்வளோ அமௌண்ட் தராங்க, மகளிருக்கான ஒரு உதவித்தொகை தராங்க. நீங்க கல்லூரியில் அமௌண்ட் எவ்வளோ தராங்க, அதோட பேர் என்ன, திட்டத்துடைய பேர் பாதி தான் சரியா இருக்கு. என்னதோட பேர் என்ன, அது எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்க. புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய். அந்த திட்டத்தின் பேர் புதுமை பெண் திட்டம். அது வந்து மாசம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இங்கவே ஒட்டி வச்சிருக்கோம். நேர்த்திக்கு நாங்க சொன்னோம், யாருமே பார்க்கறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா 4வது தேதி நீங்க உயர்கல்வியில வந்து என்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கண்டிப்பா வேணுமா? என்ட்ரன்ஸ் இல்லாம சேர முடியுமா? என்ஜினியரிங் எந்த பேசிஸ்ல நடக்குது? நுழைவுத் தேர்வு உண்டா இல்லையா? இல்ல நுழைவுத் தேர்வு இருக்குனாக்கா எந்த மாதிரியான கோர்சஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ்ல நுழைவுத் தேர்வு வேணும்? கட்டக்கூடியது அது என்ன, அந்த எக்ஸாமுக்கு பேர் என்ன, எந்த அட்மிஷன் வாங்கணும் இன்ஜினியரிங் காலேஜ்ல வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? ஜெய் வெரி குட். ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது பாஸ் ஆகிட்டா என்ஐடி அது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பண்ண தெரியும் சார். அது பாஸ் ஆகிட்டா இது அட்வான்ஸ் பாஸ் ஐஐடி வெரி குட். நுழைவுத் தேர்வு உண்டு, நுழைவுத் தேர்வு இல்லாமலே இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே நடக்கக்கூடிய காலேஜஸுக்கு நுழைவுத் தேர்வு வேண்டாம். 5 மார்க் மேடம், 5 மார்க்